இந்தியாவில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. டெல்லியில் விழா கோலாகலம். நேருவுக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்த ரஜினிகாந்த். பலவீனமான பாஜக அரசை நம் முழக்கங்கள் மூலம் செயல்பட வைக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி பாராட்டு தெரிவித்த ரஜினிகாந்திற்கு நன்றி தெரிவித்த சீமான். தீவிர அரசியலிலிருந்து விலகுகிறேன். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி வி.கே. பாண்டியன் அறிவிப்பு. பூதாகரமாகும் நீட் முறைகேடு விவகாரம். வடமாநிலங்களில் வெடித்தது போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும். டிடிவி தினகரன் கோரிக்கை. நீட் தேர்வை மீண்டும் நடத்த மாட்டோம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கலை அறிவியல் கல்லூரிகளில் பொதுப்பிரிவுக்கு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அரசு பேருந்துகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன். ராகுல் காந்தி பேச்சு. வயநாடு தொகுதி மக்களை ராகுல் காந்தி ஏமாற்றிவிட்டார். ஆனிராஜா குற்றச்சாட்டு. முரட்டு சிங்கிளாக இருந்த பிரேம்ஜிக்கு திருமணம். சிங்கிளாக இருந்தவர் மிங்கிளாகிவிட்டதாக நெட்டிசன்கள் பாராட்டு. தமிழ் வாக்காளர்கள் மோடியின் பாசாங்குகளை நிராகரித்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பேட்டி. திருநெல்வேலி, குமரி, தென்காசி உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.